முருகன் அருள் பெற தைப்பூசம் அன்று செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். இந்த தைப்பூசம் நீங்கள் முருகப்பெருமானை மகிழ்விக்க பெரிதாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த 5 சிறிய விஷயங்கள் செய்தால் மட்டும் போதும். அவரது அன்புள்ள பக்தனாக மாறலாம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 1. காலையில் முருகன் மந்திரம் உச்சரித்து எழுங்கள். கண் திறக்கும் முதல் நொடியிலேயே ஓம் சரவணபவா ஒரு முறை சொன்னால் போதும். அந்த நாள் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பார். 2. ஒரு பழம் அர்ப்பணியுங்கள். பெரிய அபிஷேகம் தேவையில்லை. ஒரு சிறிய பூ அல்லது ஒரு வாழைப்பழம் முருகன் முன் வைத்து இதுவே என் பக்தி என்று கூறுங்கள். அவரது திருக்கண் கருணையால் நனைந்திடும். 3. மனமார்ந்த ஒரு வேண்டுதல். உதடு மட்டும் அசையும் ஜெபம் வேண்டாம். மனம் உருகி முருகா என்னை கைவிடாதே என்று கூறினாள். அவர் உங்கள் கையை உறுதியாக பிடித்துக் கொள்வார். 4. அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்று அம்மா அப்பா வாக்கே முருகன் வாக்கு. 5வது விஷயம் வேணும்னா வேல் முருகா வேல் என்று கமெண்ட் பண்ணுங்க. இது முருகப்பெருமான் உங்களுடன் பேச வரும் புனித நாள். அவரது குரலை கேட்க வேண்டும் என்றால் மறக்காமல் 5 விஷயங்கள் செய்யுங்கள்.